வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு கசப்பான இன்கிரீடியன்ஸ் வச்சுட்டு ரெண்டு சட்னி பண்ண போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பூ தொகையல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாவக்காய் சட்னி. கசப்பை பொறுத்த வரைக்கும் அது அருமையான சுவைங்க. அப்பப்போ இந்த மாதிரி வேப்பம்பூ பாவக்காய் நம்ம டயட்ல நம்ம சேர்த்துக்கணும். நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த வரிசையில முதல்ல நம்ம இன்னைக்கு வேப்பம்பூ தொகையல் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. சீசன் டைம்ல வேப்ப மரத்துல நிறைய பூ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பறிச்சுட்டு அலம்பிட்டு காய வச்சுட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வருஷ கணக்கில் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபிஸ்லாம் நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடாயில 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். காரத்துக்கு நான் இதுலயே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். லைட்டா அப்படி பாதி அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1/4 கப்லயும் பாதி அளவு, அதாவது 1/8 கப் அளவுக்கு நம்ம வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். இது காஞ்ச வேப்பம்பூ தான். வேப்பம்பூ சேர்த்ததுக்கு அப்புறமா பருப்போட சேர்ந்து வறுக்கும் போது பருப்பும் பொன்னிறமா மாறிடும், வேப்பம்பூ நம்மளுக்கு நல்லா வறுபட்டுரும். வேப்பம்பூவை பொறுத்த வரைக்கும் பதமா வறுத்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். கசப்பை பேலன்ஸ் பண்றதுக்காக புளிப்பு இனிப்பு நம்ம கட்டாயமா கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதனால நான் கொஞ்சமா புளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுக்கிறேன். ஆறுனதுக்கு அப்புறமா வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். வறுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க. மிக்சி ஜாரை மூடிட்டு ட்ரையா பல்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேப்பம்பூ பொடி மாதிரி ஆயிடும். இதை கூட நீங்க எண்ணெய் குத்தி சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த பொடியில தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெல்லம் சேர்க்க போறேன். வேப்பம்பூவோட கசவை பேலன்ஸ் பண்றதுக்காக 1-2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருங்க. இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கா அரைச்சி எடுத்துக்கோங்க. தொகையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும். சூடான சாதத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் இந்த தொகையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பர் டேஸ்டியா இருக்கும். சேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம சொல்லுங்க. அடுத்ததா நம்ம பாவக்காய் சட்னி தான் பண்ண போறோம். அடுத்த கசப்பான ஒரு பொருள், குழந்தைங்களாம் வெறுக்கிற பொருள். ஆனா இந்த சட்னி பண்ணி பாருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர்பா இருக்கும். பாகற்காயோட டேஸ்ட் இருக்கும், ஆனா கசப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமமா இருக்கும். இதை நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்ல டிஃபனுக்குலாம் கூட தொட்டு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாவக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு இதை நீங்க கட்டாயம் பண்ணி கொடுக்கணும். பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நம்ம பச்சையாதான் பாவக்காயில அரைச்சு அப்படியே கிளறி எடுக்க போறோம். பாகற்காயை நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பினதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிக்கலாம். பாவக்காய்க்குள்ள வெள்ளை புழுக்கள் இருக்கும், ஸோ மறக்காம விதையை எடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. 2 பாவக்காயை கட் பண்ணி நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். கசப்பை அடக்கிறதுக்கு புளி ஒரு மேஜரான இன்கிரீடியன்ட். அதனால இந்த பாவக்காய் கூடவே ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு நம்ம நல்லா புளியை உருட்டி இதுல சேர்த்துக்கலாம். பாவக்காய் புளி ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்து தான் அரைக்க போறோம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நைஸா அரைச்சுக்கோங்க. அடுத்ததான் நல்லா அடிகனம் இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ரோஸ்டட் ஃபிளேவருக்காக எண்ணெயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி சீக்கிரமாவே கருகிடும். அதனால டக்குன்னு அப்படியே மிளகாய் பொடி சேர்த்த உடனே நம்ம அரைச்ச அந்த பாவக்காய் புளி விழுதை இதுல சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில இந்த பாவக்காய் புளி விழுதை நீங்க சுருள வதக்கிக்கணும். நம்ம பச்சை பாவக்காய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகணும்னா நீங்க நல்லா சுருள வதக்கிட்டே இருக்கணும், கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க. அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. பச்சை கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ப்ரௌன் கலரா மாற ஆரம்பிக்கும். கலர்னதுக்கு அப்புறமா இதுல 1/3 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா கலர் மாற ஆரம்பிக்கும். சின்ன அடுப்புல வச்சு நீங்க அப்படியே பந்து மாதிரி வர அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ரொம்ப மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லா சுவையுமே இதுல இருக்கும். அப்படியே ஒரு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நீங்க கிளறிட்டே இருங்க. கலர்றது தான் இதுல கீ. நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு கிளறினீங்கனாலே பச்சை வாசனை போயிடும். பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கலர் டார்க் ஆயிடும். கிளீனான பாட்டில ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வார கணக்குல உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பாகற்காயில சட்னியான்னு உங்களுக்கு கேட்கும் போது வியர்டா தான் இருக்கும். ஆனா பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க ஒரு ஃபேன் ஆயிடுவீங்க. கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தீங்க இல்லையா, அதுதான் டேஸ்ட் அப்படியே தூக்கி நிறுத்தும். கொஞ்சம் தாராளமா எண்ணெய் சேர்த்தோன்னா அடியில ஒட்டாம பந்து மாதிரி திரண்டு வரும்.
ரொம்ப சிம்பிள், ரொம்ப மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். கட்டாயம் நீங்கள் சொன்னாதான் இதை பாவக்கானே நிறைய பேர் கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பாவக்காய் சட்னி இல்லைனா பாவக்காய் தொக்கு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்த நிறைய பேருக்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தோசை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா சூடான சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கசப்புங்கிற ஒரு சுவையை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம 2 சைட் டிஷ் பண்ணியிருக்கோம். வேப்பம்பூ தொகையில் பாவக்காய் சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட நல்ல ரெசிபியோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great day.